உறவுகளுக்கு இனிதான வணக்கம் மற்றும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ஐக்கிய அரபு அமீரகம் அண்மையில் தமது விசா விதிகளில் 11 புதிய மாற்றங்களை அறிமுகம் செய்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களைத்தான் நாங்கள் இன்றைய இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகள், தொழில் முனைவோர், வெளிநாட்டு ஊழியர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை அதிக அளவில் ஈர்க்கும் நாடாக இருக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் அதனை மேலும் விரிவாக்கும் நோக்கோடும் தமது பொருளாதாரம், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மனிதவள மேம்பாட்டை கருத்தில் கொண்டும் தமது விசா கொள்கைகளில் மாற்றங்களை செய்து வருகின்றது. இப்பொழுது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த 11 மாற்றங்களும் சுற்றுலா பயணிகளை மட்டுமன்றி UAEயில் வசித்து வரும் ரெசிடென்ட் விசா உள்ளவர்கள் மற்றும் விசிட் விசாவில் வேலை தேடி வருபவர்கள் மற்றும் கோல்டன் விசா பெற விரும்புவோர் என அனைவருக்கும் மிகவும் முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. இந்த மாற்றங்களில் முதன்மையாக குறிப்பிடத்தக்கது 2025 செப்டம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்ட 4 புதிய விசிட் விசா வகைகளாகும். இதில் ஒன்று செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் பணிபுரியும் உலகளாவிய நிபுணர்களுக்கான விசிட் விசாவாகும். ஸ்பான்சர் வழங்கும் அல்லது ஹோஸ்ட் பண்ணும் நிறுவனம் வழங்கும் அதிகாரப்பூர்வ கடிதத்தின் அடிப்படையில் இவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு சிங்கிள் என்ட்ரி விசா அல்லது மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசாவினை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் AI துறையில் திறமையான நிபுணர்கள் UAEக்குள் வருவதற்கு UAE அரசாங்கம் வழிவகுத்துள்ளது. இதேபோல் இரண்டாவது விசாவாக திரைப்படம், இசை, கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு துறைகளில் பணியாற்றுபவர்களுக்காக என்டர்டெயின்மெண்ட் விசிட் விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசா முழுக்க தற்காலிக தேவைகளுக்காக வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மூன்றாவது விசிட் விசாவாக மாநாடுகள், கண்காட்சிகள், விழாக்கள், விளையாட்டுப் போட்டிகள், கலாசார, மத மற்றும் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்புவோருக்காக இவென்ட்ஸ் விசிட் விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது சர்வதேச நிகழ்வுகளில் பங்கேற்கும் நபர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தை எளிதாக அணுகும் வாய்ப்பை வழங்குகின்றது. நான்காவது விசிட் விசாவாக கப்பல்கள், சொகுசு படகுகள் மூலம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மல்டிபிள் என்ட்ரி டூரிசம் விசா வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடல் வழி சுற்றுலாவை மேம்படுத்த ஐக்கிய அரபு அமீரகம் அரசு திட்டமிட்டுள்ளது. இவைதான் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த 4 விசிட் விசாக்கள். இதற்கு அடுத்தபடியாக விசிட் விசா ஸ்பான்சர் செய்வதற்கான விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள் வசித்து வரும் குடியிருப்பாளர்கள் தங்களின் நண்பர்கள் அல்லது உறவினர்களை விசிட் விசா மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வரவழைப்பதற்கு அவர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் குறைந்தபட்ச மாத சம்பள நிபந்தனைகளை அவர்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இதன்படி உறவின் தன்மைக்கேற்ப 4000 திர்ஹம், 8000 திர்ஹம், 15000 திர்ஹம் அளவில் சம்பளங்கள் இருக்க வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி முதல் நிலை உறவினர்களான தாய், தந்தை, கணவன், மனைவி, பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் வழங்க விரும்புவதாயின் குறைந்தது 4000 திர்ஹம் சம்பளம் பெறுபவராக அவர் இருக்க வேண்டும். அடுத்து 2ஆம், 3ஆம் நிலை உறவினர்களான சகோதர, சகோதரிகள், மாமனார், அத்தை போன்றவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ண குறைந்தபட்சம் 8000 திர்ஹம் சம்பளம் பெறுபவராக இருக்க வேண்டும். இவை தவிர 4வது கட்டமான உறவினர் அல்லாத நண்பர்கள் போன்றவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் குறைந்தபட்சம் அவர் 15000 திர்ஹம் சம்பளம் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற புதிய நடைமுறைகள் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விசாவைக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணும் போது இதனுடன் சேர்த்து குறைந்தபட்ச சம்பள எல்லையை அவர் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது கட்டாயமாக அவர்களுடைய உறவு முறைமையை நிரூபிக்கும் ஆதாரங்கள், தஸ்தாவேஜுகளை அவர்கள் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த மாற்றம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது மாற்றமாக 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய குடிமக்களுக்கான விசா ஒன் அரைவல் வசதி மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இதன்படி இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், நியூசிலாந்து, தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் செல்லுபடியாகும் ரெசிடென்ஸ் பெர்மிட் வைத்திருந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒன் அரைவல் விசாவினை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு முன்னர் அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் விசா அல்லது ரெசிடென்ஸ் பெர்மிட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் இந்த வசதி இருந்தது. இதற்கு மேலதிகமாக நாம் மேற்சொன்ன இந்த மாற்றங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்த மாற்றமாக பாகிஸ்தானிய குடிமக்களுக்காக 5 வருட மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசா மீண்டும் வழங்கப்படுவதாக UAE அரசு அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் சில பாதுகாப்பு காரணங்களால் பாகிஸ்தானியர்களின் விசா விண்ணப்பங்களில்
கடுமையான சோதனைகள் நடைமுறையில் இருந்தன. இப்பொழுது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சலுகை மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 2025 செப்டம்பர் முதல் என்ட்ரி பெர்மிட் விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் பாஸ்போர்ட் எக்ஸ்டர்னல் கவர் காப்பியை, அதாவது பாஸ்போர்ட்டின் வெளிப்புற முகப்பின் பிரதியினையும் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். இதனுடன் பாஸ்போர்ட்டின் முக்கிய பக்க பிரதி, தெளிவான பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஹோட்டல் புக் பண்ணிய ஆதாரம் மற்றும் ரிட்டர்ன் டிக்கெட் காப்பி ஆகியவற்றையும் இந்த விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து, துபாயில் ஜூலை 2025 மற்றும் ஒரு முக்கிய மாற்றம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது, ஒருவர் மீது டிராபிக் ஃபைன் நிலுவையில் இருந்தால் அவற்றை செலுத்தி முடிக்காத வரையில் அவரால் புதிய விசாவினை வழங்குவதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ அவரால் முடியாது இருக்கும். இந்த நடவடிக்கையானது சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற மக்களை ஊக்குவிக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது, அவர் மீது டிராபிக் ஃபைன் நிலுவையில் இருந்தால் அவற்றை கட்டி அனைத்து ஃபைனையும் பூஜ்ஜியமாக்கிய பின்னர் தான் அவரால் புதிய விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதுதான் இந்த மாற்றமாக இருக்கின்றது. இதே போல கோல்டன் விசா தொடர்பாகவும் பல முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதன்படி துபாய் ஹெல்த் அமைப்பின் கீழ் 15 ஆண்டுகளுக்கு மேல் சேவை செய்த தாதியர்களுக்கு கோல்டன் விசா வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது மருத்துவத்துறையில் பணியாற்றும் தாதியரின் அர்ப்பணிப்பையும் சமூகத்திற்கான அவர்களின் பங்களிப்பையும் அங்கீகரிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய முடிவாக கருதப்படுகிறது. அதேபோல் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காகவும் கோல்டன் விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், பாட்காஸ்டர்ஸ், விசுவல் ஆர்டிஸ்ட் போன்றவர்கள் கிரியேட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் திட்டத்தின் கீழ் நீண்டகால விசாக்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிரியேட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இணையதளத்தில் முறையாக விண்ணப்பிப்பதன் மூலம் அவர்கள் இந்த வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, வக்ஃப் எனப்படும் இஸ்லாமிய தொண்டு நிதியத்திற்கு நன்கொடை வழங்கி வருபவர்களுக்கும் கோல்டன் விசாவினை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி வழங்குபவர்கள் என்ற வகையில் இந்த விசா நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதேபோன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோல்டன் விசா வைத்திருப்பவர்களுக்காக வெளிநாடுகளில் அவசர நிலைகளில் உதவி வழங்கும் புதிய தூதரக சேவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் அவசர உதவி மற்றும் வெளிநாட்டில் மரணம் ஏற்பட்டால் நாட்டுக்கு கொண்டு வரல், அடக்கம் செய்தல் போன்ற சேவைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியாக 11வது மாற்றமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறப்பான பங்களிப்பு செய்தவர்களுக்காக ப்ளூ ரெசிடென்சி விசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விசா 10 ஆண்டுகளுக்கான குடியிருப்பு அனுமதியை வழங்குகின்றது. இதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வெளியில் இருந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு தேவையான செயல்முறைகளை முடிக்க 180 நாட்கள் செல்லுபடியாகும் மல்டிபிள் என்ட்ரி பெர்மிட்டும் வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தத்தில் 2025 ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரக விசா விதிகளில் செய்யப்பட்ட இந்த 11 முக்கிய மாற்றங்கள் உலகளாவிய திறமைகள், சுற்றுலா வளர்ச்சி, மனிதாபிமான பணிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை மிக தெளிவாக புலனாகின்றது. இவைதான் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட தகவல்கள். இந்த அளவில் இந்த காணொலியினை நிறைவு செய்து கொள்ளலாம். UAEக்கு பயணம் செய்ய, தொழில் புரிய அல்லது குடியேற திட்டமிடுபவர்களுக்கு இந்த காணொலி நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டு மீண்டும் மற்றொரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.